நம்ம சின்ன சின்ன காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம், உறவுகளை நோக்கி கொண்டிருக்கிறோம், ஆடம்பரங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம பார்வைக்கு எதெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறோம். அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்போடு நிற்கிறோம். அதுக்கு அல்ல, கர்த்தர் நம்ம அதுக்காக தெரிந்து கொள்ளலை. எல்லாவற்றிலும் மேன்மையானதை உங்களுக்கு கொடுக்க அவருக்கு தெரியும். எந்த நேரத்துக்கு உங்களுக்கு எது கொடுத்தா தகுதியாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது சரியான நேரத்தில் உங்களிடத்தில் வரும். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரோடு கூட காத்திருக்கிறது மட்டும்தான் நம்ம விரும்பணும். வேறு எதையும் நம்ம விரும்பக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. வேறு எதுவுமே எனக்கு அவசியமானது இந்த உலகத்தில் தெரியல. மனுஷனுடைய எந்த காரியமே எனக்கு அவசியமானதாக தெரியல. எனக்கு நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் எவ்வளோ அற்பமான சூழ்நிலையில் இருந்துன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, நாங்களாம் அப்படி இருந்தோம், எங்கள் வாழ்க்கையை எங்கள் குடும்பமும் அப்படி இருந்ததுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை எல்லா இடத்துலையும் கனப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருடைய திட்டங்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. ஆவியில் பலனடையிட்டோம், மாம்சத்தில் பலனடையிட்டோம். உற்சாகத்தோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வாஞ்சியோடு நிற்கிற பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிற ஆண்டவரே புத்தி உள்ள மனிதர்களாய் இயேசுவுக்குள்ளாய் நிலைத்திருக்க நாங்கள் செபிக்கிறோம். கண்மலையின் மேல் கட்டப்படட்டும், கண்மலையின் மேல் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மணல் மேல் கட்டப்பட்ட புத்தி இல்லாதவர்களே அல்ல, கண்மலையின் மேல் நாங்கள் கட்டப்படட்டும். எங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து என்பதை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்களேன் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எல்லாம் சொல்லுவோம் ஒருமனப்பட்டு. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க எல்லாம் அவரை நம்பி விசுவாசித்து அவர் மீது உள்ள இருக்கிற ஒரு அன்பை உணர்ந்து ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோமா? எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா இயேசுவே உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. இங்கோ நான் வாழ்ந்தேன்
அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எல்லாம் ஒருமனப்பட்டு அவருடைய அன்பு உணர்ந்து சொல்வோமா? அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. அப்பாவை பார்த்து நன்றி, உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். அவள் நம்மோடு கூட இருக்கிறான். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி நினைத்தீரே. அப்பா, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. எல்லாம் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, எவன் கையில் களிமண்ணா அனுதினம் நனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணங்கிடுமே. வசன தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ.
ஒருமனப்பட்ட அபிஷேகத்தை உணர்ந்து, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடும் பொழுது அவருடைய அளவில்லாத அபிஷேகம், உண்மையான ஒரு ஆராதனை, மகிமை உள்ள ஒரு ஆராதனை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. சுகந்த வாசனை பலியாக உங்களுடைய துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். ஒருமனப்பட்ட அவரை துதிகளை வணங்கிடுமே. தூயவன் கையில் களிமண் நான் உணர்ந்து சொல்லுங்களேன். அனுதினம் நீ வணங்கிடுமே. அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை கண்களினா காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண் நான், உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்திடும் ஆண்டவரே. என்னை வணைந்திடும், என்னை வணைந்திடும், என்னை வணைந்திடும். உமக்கு பிரியமா என்னை வணைந்திடும், என்னை வணைந்திடும் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி என்னை உடைத்து உருவாக்குகிற தேவன். என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை வணைந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நீர் அவர்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா வணைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் அப்பா உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். உமக்கு பிரியமா எங்களை வணைந்து கொள்ளும். உமக்கு பிரியமா வணைந்திடுங்கப்பா. குயவன் கையில் களிமண்ணா வணங்கிடுமே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய துதிகளை நீர் பிரியமாக ஏற்றுக்கொண்டீர். உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறீர். உமக்கு பிரியமான ஒரு துதி, எத்தனை ஒரு சுகந்த வாசனை பலியாக கர்த்தர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் கழுகை போல செட்டை அடித்து உயர பறக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்களை கொண்டு போங்க ஆண்டவரே. செட்டை அடித்து உயர்ந்து பறக்கிற கழுகை போல பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் ஓடினாலும் சோர்வடையக்கூடாது, நடந்தாலும் பலவீனம் அடையக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. பாதைக்கு தீபமாய் இருந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும். நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய மகிமையில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை அற்புதமாய் நீ நடத்திருக்கிறீர். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.